வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து 1/2 கிலோ வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு கல்பாசி, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளியோடு சேர்த்து வச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எடுத்துருக்கேன். கரம் மசாலா இல்லைன்னா நம்ம சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க சிக்கனை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினாங்க. மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கொஞ்சம் கலந்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ வந்து ஒரு 4-5 முந்திரி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முந்திரி இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். அதோடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து கிரேவி அடித்து பாருங்கள். இப்போ வந்து இவ்வளோ கிரேவியாக போதும். நம்ம ஆஃப் பண்ணி இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக கொத்தமல்லி தழை, லைட்டாக ஒரு கருவேப்பிலை கொஞ்சம். சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.